சுடர் நேயர்களுக்கு வணக்கம். சுமார் 5 மாதங்களுக்கு முன்பு மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரான் மீதான போருக்காக அமெரிக்கா மீதான சுமார் $37.5 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளது என்று பென்டகனின் மேலதிக நிதி கோரிக்கை மீதான செனட் விசாரணையின் போது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் செவ்வாயன்று சட்டம் இயற்றுபவர்களிடம் தெரிவித்தார். போரின் செலவு குறித்து கேட்கப்பட்ட போது இன்றைய நிலவரப்படி எங்களிடம் உள்ள மதிப்பீடு $37.5 பில்லியன் ஆகும் என்று ஹெக்ஸஸ் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு, ஒருவேளை 47 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஈரான் இராணுவ ரீதியாகவும் மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது என்று ஹெக்ஸஸ் தனது உரையின் போது தெரிவித்தார். அமெரிக்கா 200 முதல் 500 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெயை ஈரானின் கண் முன்னேயே கொண்டு சென்றதாக ஹெக்ஸத் கூறினார். நாங்கள் நீண்ட காலமாக அந்த பகுதி வழியாக செல்லும் போக்குவரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாங்கள் ஒரு போர் நிறுத்தம் செய்திருந்தோம், பின்னர் அவர்கள் வர்த்தக கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்று அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரான் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு ஜெர்மன் ஹவுதிகளின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ரூபியோ இந்த கருத்தை வெளியிட்டார். ஆசியாவிற்கு சவுதி கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் செங்கடலில் தங்கள் ஒரு பாதையை மாற்றிக்கொண்டு ஒரு நாள் கழித்து வெளிவந்த மார்கோ ரூபியோவின் இந்த கருத்து மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் மோதலுக்கு முக்கிய மாற்றீடாக பார்க்கப்படுகின்றது. செங்கடலில் உள்ள கடற்கரையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹவுதிகள் திங்களன்று சவுதி அரேபியா மீது கடற்படை முற்றுகையை அறிவித்தனர். வளைகுடாவில் இருந்து வெளியே செல்லும் ஹோர்முஸ் நீரிணி வழியாக கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் ஏற்கனவே அச்சுறுத்தல் விடுத்து வருவதால் தினமும் மில்லியன் கணக்கான பீப்பாய் சவுதி எண்ணெய் வெளியேறுவதற்கான முக்கிய மாற்றுப்பாதையாக செங்கடல் விளங்குகின்றது. மேலும் ஒரு முன்மொழிவை மத்தியஸ்தர்களிடமிருந்து ஈரான் பெற்றுள்ளதாக அந்நாட்டின் மூத்த அதிகாரி ஒருவர் தனது கருத்துக்களை முன்வைத்தார். மத்தியஸ்த நாடான பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்து தனது முயற்சிகளை தொடருமாறு கேட்டுக்கொண்டார். இவ்வாறான பின்னணியில் தற்போது மார்கோ ரூபியோவின் கருத்துக்கள் மத்திய கிழக்கு மோதலுக்கு மத்தியில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தனது இராணுவ தலைமை தளபதி அலெக்சாண்டர் சிர்ஸ்கியை பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னதாக அந்நாட்டின் பிரதம பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைக்கேலோ ஃபெரோடோவ் கடந்த வாரம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ஃபெரோடோவுடன் தளபதி சிர்ஸ்கிக்கு நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளே இந்த அதிரடி நீக்கத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தி வரும் போருக்கான செலவு இதுவரை $37.5 பில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறைக்காக கோரப்பட்டுள்ள $1.5 டிரில்லியன் பட்ஜெட்டில் ஈரான் போருக்காக மற்றும் கிட்டத்தட்ட $70 பில்லியன் நிதி தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். போர் செலவு $37.5 பில்லியன் போரினால் அமெரிக்காவின் ஏவுகணைகள் மற்றும் ஆயுத இருப்புகளில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளின் உற்பத்தியை விரைவுபடுத்த கூடுதல் நிதி தேவை என்றும் ஹெக்ஸத் வலியுறுத்தினார். அமெரிக்க வீரர்கள் 2 கொல்லப்பட்ட நிலையில் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மற்றும் அணுசக்தி தொடர்பான பிகேக்ஸ் மவுண்டன் பகுதி மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தொடர்ந்து பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருவதால் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பாவை நோக்கி அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று கடலில் தத்தளித்ததில் 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் மாயமாகியும் இருப்பதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகள் முகமை தெரிவித்துள்ளது. ஜூலை 18 அன்று மௌரித்தேனியாவின் நவுதிபு துறைமுகத்தை வந்தடைந்த போது அதில் 38 பேர் மட்டுமே உயிருடன் பலரது சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளது. உயிர் தப்பியவர்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இழந்து தவிக்கும் 2 குழந்தைகளும் உள்ளடங்குவர். உயிரிழந்தவர்கள் அனைவரும் சஹாரா ஆப்பிரிக்க பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். ஜூலை 14 முதல் 18 வரை மௌரித்தேனியா கடலோர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 3 வெவ்வேறு மீட்பு நடவடிக்கைகளில் 387 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதிலும் இந்த பெரும் சோகம் நிகழ்ந்துள்ளது. தகுதியற்ற மற்றும் அதிக கூட்டல் நெரிசல் கொண்ட படகுகளில் நீண்ட தூரம் பயணிப்பதே அதிக அளவிலான உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைகின்றது. அதிக ஆபத்தான கடல் பாதைகளை தேர்ந்தெடுக்க நிர்பந்திக்கப்படுகின்றனர். இளைஞர்கள் இத்தகைய ஆபத்தான பயணங்களை மேற்கொள்வதை தடுக்க கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது.
உக்ரைனின் ஃப்ளெமிங்கோ ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அது குப்பை கிடங்குகளிலிருந்து வாங்கப்பட்ட இயந்திரங்களை கொண்ட ஃப்ளெமிங்கோ என்ற ஏவுகணையாகும். வெளிநாட்டு செய்தியாளர் கிறிஸ் ஃபிளீசன்ஸ் இதுகுறித்து நிகழ்ச்சியொன்றை விளக்குகையில், FP-5 ஃப்ளெமிங்கோ ஏவுகணைகள் ஜெலன்ஸ்கி நாட்களை முதல் முறையாக ரஷ்ய பிரதேசத்தின் ஆழத்தில் உள்ள இலக்குகளை தாக்க அனுமதிக்கின்றன என தெரிவித்தார். ஈரான் போரில் மத்தியஸ்தம் செய்ததை அடுத்து பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் $10 பில்லியன் நிதியுதவி கோரியுள்ளது. பாகிஸ்தான் நீண்ட காலமாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றது. இதனிடையே கையிருப்பில் இருந்ததில் $3.5 பில்லியன் ஐக்கிய அரபு அமீரகத்திடம் வாங்கிய கடனிற்கு திருப்பி செலுத்தியது. இதனைத் தொடர்ந்து தனது பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அமெரிக்காவிடம் $10 பில்லியன் நிதியுதவி கோரியுள்ளது. இதற்காக பாகிஸ்தான் நிதியமைச்சர் முகமது அவுரங்கசீப் அமெரிக்காவில் அமெரிக்க நீதித்துறை அமைச்சர் பெசன்ஸ் ரைஸை சந்தித்து பேசியுள்ளார். பரிவர்த்தனை நிலைப்படுத்தல் வசதிகள் என்பது அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் நாணயங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட அமெரிக்க கருவூலத்தால் ஆதரிக்கப்படும் அரிதான வழிமுறையாகும். இது அமெரிக்க மத்திய வங்கியின் நிரந்தர டொலர் மாற்று வழித்தடங்களிலிருந்து வேறுபட்டு அமெரிக்க கருவூலத்தின் பரிவர்த்தனை நிலைப்படுத்தல் நிதியம் வழியாக செயற்படுத்தப்படுகின்றது. ட்ரம்ப் குடும்பத்துடன் தொடர்புடைய கிரிப்டோ வணிக நிறுவனமான வோல்ட் லிபர்டி ஃபைனான்சியஸின் துணை நிறுவனத்துடன் எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைக்காக ஸ்டேபிள் காயின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. பாகிஸ்தானின் ரோபோட்டிக்ஸ் சுரங்க திட்டத்தில் $1.25 பில்லியன் முதலீடு செய்வதாக அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதி வங்கி அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பிலிப்பைன்ஸில் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏசியன் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவோ மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மார்கோ ரூபியோ இருவரும் சந்திக்க உள்ளனர். இதுகுறித்து பேசிய லாவ்ரோவ், குறித்த சந்திப்பு ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது. நேற்று முன்தினம் நடைபெற வரவேற்பு நிகழ்ச்சியில் மார்கோ ரூபியோவை நாங்கள் சுருக்கமாக சந்தித்தோம். அதேபோல் லாவ்ரோவுடனான சந்திப்பை உறுதிப்படுத்திய ரூபியோ, உக்ரைனில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான வழிகள் மீது தனது முக்கிய கவனம் இருக்கும் என்றும் தெரிவித்தார்.